ஆ. ஓகே மேம், ஓகே மேம். ஓ! அப்பாவே சொல்லிட்டாரா? ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். ஓகே மேம். அந்த அந்த டீட்டெயில்ஸ் தான் மேம். அந்த அக்கவுண்ட் நம்பர் அனுப்பிச்சிருந்தேன். சேம் சேம் தான். சேம். எஸ். ஓகே மேம். தேங்க் யூ. ஹேவ் எ கிரேட் டே. தேங்க் யூ சோ மச். சக்சஸ். என்னாச்சு? காவியா கால் பண்ணியிருந்தாங்க. புடிச்சிருந்துச்சாமா? ரொம்ப ஆக்சுவலி அவங்க அப்பாக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். லைக் ரொம்ப சட்டிலா சொல்லிரணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னொரு யூடியூபருக்குமே குடுத்துருந்தாங்க போல ஸ்கிரிப்ட். பட் அவங்களுக்கு அவங்க எவ்வளவு குடுத்தாங்களாம் பேமெண்ட்? பேமெண்ட்லாம் நான் கேட்கறது இல்ல அவங்கள்ட்ட. நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அத நான் கேட்டேன். பட் அதோட எக்ஸ்ட்ராவே தரேன்னாங்க. பிகாஸ் அது நல்லா சட்டிலா கன்வே ஆச்சு. ரொம்ப நீங்க முட்டு குடுக்குற மாரிலாம் குடுக்கல. கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க. நம்ம ஒப்பீனியன் மாதிரி சொல்லிட்டோம். கரெக்டா இருந்துச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் திலக் வர்மா பிஆர் டீம் கிட்ட இருந்து இந்த மாசம் பேமெண்ட் இருந்துச்சா? அவங்க அனுப்ப மாட்றாங்கடா. நான் பேசினேன். ஐ திங்க் அவங்க கேம்ப்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 3, 4 டேஸ் ஆகும் சொன்னாங்க. ஃபாலோ பண்ணணும். அப்படியே தூபே கிட்டயும் பேசி பாரு. தூபே டீம் கிட்டயும். கண்டிப்பா. அதுவுமே ஒரு மந்த் பேமெண்ட் பெண்டிங்கா இருக்கு. சரி, ஓகே. வீடியோ எடுக்கலாமா? ஐயோ, வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கா? எதுக்கு இதை பேசுறோம், என்ன கான்டெக்ட்னு உங்களுக்கு புரியலனா இந்த கமெண்ட் வந்து படிச்சு பாருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இந்த வாரம் வீக்லிபீடியால வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடி ஒரு குட்டி பீடியா மாதிரி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டோம், லைக் அப்டேட்ஸ் கவர் பண்ற மாதிரி. அந்த வீடியோல வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அதுல பார்த்த கமெண்ட்ஸுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நிறைய கமெண்ட்ஸும் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்லு பார்த்து. சுதர்சன் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைக், ஃபர்ஸ்ட் ஹைப். இது சரிப்பட்டு வராது, நீங்க ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு முறை சொல்லுங்க, இது சரிப்பட்டு வராது, நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கீங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முன்னாடி எல்லாம் போட்டு அடி நினைப்பாங்க. கன்சிஸ்டன்டா இருக்கு ப்ரோ, சொன்ன சொல் காப்பாத்தணும், கரெக்டா வீடியோ போடணும், வீக்லி வீடியோ சேர்க்கணும், அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நம்மள போட்டு அடிப்பாங்க. எடிட்டர் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்குது. கிரெடிட்ஸ் டு தி எடிட்டர். கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இன்னொரு கமெண்ட் நவீன் சிங்கப்பூர் போட்டிருந்தாரு. அப்பாடா, முறையா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கிரிக்கெட் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. எனக்கு சந்தோஷம் தான். சிரிப்புதான் வந்துச்சு அதை பார்த்து. ஹரிஷ், why are you looking like சாய் அபயங்கர்? நெக்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன். ஹரிஷ் ப்ரோ, நீங்க பேசும்போது உதயநிதி மாதிரி இருக்கீங்களா? எனக்கு இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன கமெண்டோட அர்த்தம் புரியுது. பிஆர் அஜெண்டா. நீ உண்மையா சொல்லு, எவ்வளவு காசு கொடுக்குற கமெண்ட் போடுறதுக்கு? சத்தியமா எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. அவன் என்கிட்டே சொல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு கமெண்ட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறேன்னு தெரிஞ்சா அவனுக்கு சொல்லு. வாட் இஸ் தி பிஆர் அஜெண்டா ஹரிஷ்? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. என்னே ஒரு வீடியோக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பாடி சேவிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து காசு கேட்கணும் நியாயப்படி அவங்க கிட்ட. இல்லடா, ஸ்டார்டிங்ல வந்து அந்த இஷான் கிஷான் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நானுமே ஒத்து பண்ணி பார்க்க அப்படிதான் இருக்கேன். விஷ்ணு விஷால் சின்ன வயசுலன்னு சொல்லுவாங்க, அதுவுமே அக்செப்டபிள், ஃபைன். மூக்கு படப்பா இருக்கு, ஜீவான்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். அது வரைக்கும். அதுக்கப்புறம் கேப்ரியலா போனாங்கடா ஹேர் ஸ்டைலுக்கு. அதுதான்டா சொல்றேன். பிரதீப் ரங்கநாதன், சாய் அபயங்கர், உதயநிதி ஸ்டாலின், இப்போ ஒரு படிக்கு மேல போயிட்டு டி கேப்ரியோ எல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பா திலக் வர்மா சொன்னாங்க. அதை வரண்டியே திலக் வர்மா. யோயோ, இப்ப என்ன திலக் வர்மான்னு சொல்லிட்டாங்க, பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டாங்க. ஐயோ, அதை விடுங்க. நடுவுல ஒருத்தன் வந்து நீங்க ஹர்திக் பாண்டியா கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி இருக்கீங்கன்னு ஒருத்தன் அனுப்புறான். என்னடா எனக்கு ஹர்திக் பாண்டியா கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி இருக்கான்? நானா டேய் இருக்கீங்க எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி. எவ்ரிபடி எல்லாரும் மாதிரியும் இருக்கு. பசங்க எல்லாம் சொல்றீங்க, இப்ப என்னடா பொண்ணு ஆனா காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறதா இல்ல வந்து எப்படி எடுத்துக்கிறது? நீ ஏதோ ஒன்னு ரன் பண்ற பிஆர் கேம்பெயின் மட்டும் தெரியுது. ஏன்னா எனக்கு கமெண்ட் போடுற மட்டும் கென் கர்னாஸ் மாதிரி இருக்க, குருணால் பாண்டியா மாதிரி இருக்க எல்லாம் சொன்னா, உனக்கு மட்டும் எப்பறம் நல்ல நல்ல ஹீரோஸ் பேர்லாம் சொல்றானுங்க? இல்லப்பா, கென் கர்னாஸ் ஹீரோப்பா. என்னப்பா நல்ல நல்ல ஹீரோஸ். சரி, ஓகே விடுங்க, அது கென் கர்னாஸ் கோச்சு பாரு. ஓகே, எனிவே பிஆர் ரன் பண்ணனா சொல்லிடு, நானும் பேமெண்ட் தரேன். எனக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஃபரெண்டா கூவுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எடிட் ஒண்ணு போட்டுடலாம் போல, உலக நாயகன் மாதிரி இந்த முகத்தை போட்டு. அவனுக்கு சொன்னா கூட விட்டுற வேண்டாம். நீ ஏன்டா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? கமெண்ட் அடிக்க போறானுங்க, பாத்துக்க. நான் திரும்ப சொல்றேன் guys, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் தான், சரிங்களா? அவனை பிடிச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம லாஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். ஆக்சுவலி சையத் ப்ரோ ஓட ஒரு கொலாப் ஒன்று போட்டிருந்தோம். நிறைய அப்ரிசியேஷனும் வந்துச்சு. அட் சேம் டைம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிருந்தீங்க அவர் சேனல் பார்த்துட்டு. ஸோ நல்ல கொலாபா இருந்துச்சு. எங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு உண்மையிலேயே. ஆனா அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து சையத் ப்ரோ சேனல் போறதுக்கு முன்னாடி நீங்க நியூட்ரல் நினைச்சிட்டு இருந்தேன், இனிமேல் நீங்க நியூட்ரல் கிளியரா தெரிஞ்சிச்சு, அன்சப்ஸ்கிரைபிங் சேனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், நாங்க முன்னாடி இருந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஓஜி சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க நியூட்ரல் கிடையாது. நாங்க நியூட்ரல் எங்க சொல்லிட்டதும் கிடையாது. நான் சிஎஸ்கே ஃபேன், அவன் எம்ஐ ஃபேன். இதான் வந்து ஆக்சுவல் நரேட்டிவ். பட் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சிஎஸ்கேக்கு முட்டு கொடுக்குற ஃபேன் நான் கிடையாது. சேம் கோஸ் வித் ஹிம் as well. சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச் அசிங்கமா தோக்குறாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நல்லா விளையாடி ஜெயிக்கிறாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவோம். சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் நான் மேட்ச் பார்ப்பேன், மும்பை ஜெயிக்கணும் தான் அவன் மேட்ச் பார்ப்பான். அதையும் உள்ளபடி பேசுவாங்க. எங்களுக்கு வந்து நீதி, நியாயம், தர்க்கம் வென்றது, அதுதான் எங்க கான்செப்ட். அதை தாண்டி வந்து எங்களுக்கு பிடிச்ச டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க வந்து எனக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும்னு சொல்லிட்டு நான்
சொம்பு தூக்குவேன். ஆனா வந்து ரோஹித் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ நான் வந்து சொம்பு தூக்கிட்டு உட்கார மாட்டேன். அதே தான் நான் சையத் சேனல்லே அதான் பண்ணேன். ரோஹித் சர்மா வந்து இந்த ஒரு சீசன் பார்க்கலாம், இதுக்கு மேல வந்து அண்ணன் தேற மாட்டாருன்னு தான் நான் பேசியிருப்பேன் பர்சனலா. அதே மாதிரிதான் ஒரு டீம் பிடிச்சிருக்கனால இன்னொரு டீம் வந்து எதிர்ப்போம், அப்போஸ் பண்ணுவோம், கலாய்ப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஃபன் பேண்டர் இருக்க தான் செய்யும். அது ஆப்வியஸா ஒரு ஃபேன்ஸ்னா. பட் அதை தாண்டி வந்து அட்டாக் பண்றதா நாங்க பண்ணவே மாட்டோம். அந்த வீடியோலுமே சையத் கேட்டது என்னன்னா, ஆர்சிபி சிம்பத்தைசர் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது வந்து வருத்தப்படுறீங்களா ஆர்சிபி அந்த பாவப்படுவாங்கல்ல. ஏன்னா சிம்பத்தி படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க, கப் ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலி கப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க சேனல்ல சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஆர்சிபி இந்த வருஷம் கப் ஜெயிப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது. நாங்க மிட் சீசன்ல சொல்லியிருந்தோம். எந்த சிஎஸ்கே ஃபேன் மும்பை ஃபேனும் அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு டீம் நல்லா விளையாடுதுன்னா நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதே டீம் வந்து ஆப்போசிட்ல விளையாடுதுன்னா நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இதான் வந்து எங்களுடைய இது. பட் அதையும் தாண்டி எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாங்க வந்து இத்தனை வருஷம் கிரிக்கெட் பாக்குறோம். ஒரு ஃபேவரட் டீம் ஃபேவரட் பிளேயர் எல்லாம் இல்லாம இருக்கும். அதை நாங்க ஆனஸ்டா ஒத்துப்போம். அதுக்கு வந்து அதே மாதிரி அது வந்து எங்கேயுமே எங்க கருத்துக்கள் அஃபெக்ட் பண்ற மாதிரி நாங்க பார்க்க மாட்டோம். அதுதான் அடுத்து இந்த அனாலிசிஸ் பண்ணும்போதுமே வந்து அது எங்க மைண்ட்ல வரவே வராது. நான் வந்து மும்பை குவாலிஃபை ஆகும் சொல்றேன். சிஎஸ்கே ஃபேன் அவன அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்படி இருக்கும்போது டீம் வச்சு நாங்க அனாலிசிஸ் பண்றோம். டீமோட ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸஸ் வச்சு குவாலிஃபை ஆகுமா ஆகாதா அதை வச்சு நாங்க பேசுறோம். சரிங்களா? சோ இந்த ஒருவேளை நீ சிஎஸ்கே ஃபேன் சொல்லிட்டு எம்ஐக்கு வந்து பிஆர் வேலை பார்க்கறியோ? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீ அப்படி ஆப்போசிட்டா சொல்ற. நீ மும்பை நான் வந்து எம்ஐ ஃபேன் சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு வந்து பிஆர் வேலை பாக்குறேன். எனக்கு doubt நிறைய இருக்கு. கான்ஸ்பிரசி தியரிஸ் நீங்க வந்து தாராளமா கிரியேட் பண்ணுங்க, நல்லா இருக்கு. நானே ஃபேக் அக்கவுண்ட் வந்து போடுவேன். தூபேவோட பிஆர் டீம் நீதானே கூவிட்டு இருந்த தூபேட்டு. இன்னும் பேமெண்ட் வரலடா தூபே டீம் இருந்து, என்னன்னு கேள்றா. ஒரு மாசம் பெண்டிங். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்திகள் பரத்து? ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம நமன் அவார்ட்ஸ் நடந்து முடிஞ்சு. இப்போ ரீசெண்டா லைக் வந்து டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆஃப் இந்தியன் டீம்ஸ் வந்து கடைசி 2024-25 சீசன்ல யாரெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்களோ அதுக்கேற்ற ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ யார் யாருக்கு எந்த அவார்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் இன்டர்நேஷனல் பிளேயர் ஃபார் மென்ஸ் கேட்டகரி யாருக்குன்னா சுப்மன் கில் கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு அந்த கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டு இருக்காங்க. கில்லுக்கு ஏன்பா கொடுத்தீங்க, ஃபார்ம் டிப்பாச்சு, இன்ஜுரியில போனாரு, T20ல டிராப் போனாரு, இவர் தான் பெஸ்ட் பிளேயரா போன வருஷம் அப்படின்ட்டு. பட் இது வந்து 2024-25 அந்த இது மிட் எடுக்கிறாங்க. அதனால வாழ்த்துக்கள். விமன்ஸ் கேட்டகரியில யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெல் டிசர்வ்ட் ஸ்மிருதி மந்தனா சூப்பரா ஆனாங்க லாஸ்ட் இயர் ஃபுல்லாமே நல்லா ஆனாங்க. சோ ஷி டிசர்வ்ஸ் இட். சோ நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டெபியூ பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீசரணி. மென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஏதாவது சொல்ல வரியா? இல்ல ஒண்ணும் சொல்ல. ஸ்ரீசரணி பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்க. ஸ்ரீசரணி மாத்திட்டான் பாத்தீங்களா? ரெண்டு பேருமே கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் தான், நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் ஹர்ஷித் ராணா 24-25 சீசன்ல அதிகமா பர்ஃபார்ம் பண்ணாரான்றது எனக்கு தெரியல. அவர் ஆக்சுவலி இந்த வருஷம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. 25-26 அந்த சீசன் தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. சோ அது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. பட் ஓகே, வேற யாரும் பேச டெபியூ பண்ணி டெபியூ பண்ணதுல ஹர்ஷித் ராணா வந்து ஒரு நல்ல டெபியூட்டன்ட், அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது பெரிய விஷயம் ஆக்சுவலி. அதனால வாழ்த்துக்கள் தான். ஆமா, ஸ்ரீசரணி அதே மாதிரி தான் வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்தாங்க. பட் அதுவுமே வந்து லேட்டர் ஆன் வந்துச்சு. அந்த வருஷம் பெருசா அவங்க பர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் அகைன் ஃபியூச்சர் பார்த்து கொடுத்திருக்காங்கன்றப்ப தட்ஸ் ஓகே. ஓகே. சோ பிசிசிஐயோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, பெரிய அவார்ட்னு சொல்லலாம், பிரஸ்டீஜியஸ் அவார்டு வந்து மித்தாலி ராஜுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கோல் சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, அந்த அவார்டு பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிடுக்கும் ராஜர் பின்னிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாலா அமர்நாத் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு, டொமஸ்டிக்ஸ்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டரா பார்த்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. லிமிடெட் ஓவர்ஸ்ல ஆயுஷ் மாத்ரே கொடுத்திருக்காங்க. ஏன் திமுங்களா எப்படி ஆல்ரவுண்டரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் லைட்டா ஷாக்கா இருந்துச்சு. கொஞ்சம் மேட்சஸ் முன்னாடி நல்லா போட்டாரு, அந்த விக்கெட் எல்லாம் எடுத்தாரு, நல்லா போட்டாரு. பட் மொத்தமா பார்க்கும்போது அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரான்னு தெரியல. ஓகே, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபிக் வந்து ஹர்ஷ் டூபே கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஹி டிசர்வ்ஸ் இட். நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நிறைய பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. நம்ம லீடிங் விக்கெட் டேக்கர் ஆக்சுவலி அந்த வருஷத்தோட ரஞ்சி டிராஃபியோட. சோ ஹி டிசர்வ்ஸ் இட். ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் எனக்கும் பெஸ்ட் பேட்டர்னு கொடுத்திருந்தா நான் கேள்வி கேட்டிருந்திருக்க மாட்டோம். பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ன்றப்போ வேற ஆல்ரவுண்டர் இல்லையா அவங்க டொமஸ்டிக்ஸ்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, எனிவே ஒரு யங்ஸ்டரை பார்த்து கொடுத்திருக்காங்க, மோட்டிவேஷனா இருக்கும், அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் ஆயுஷ் மாத்ரேன்னு பார்க்கும்போது சிஎஸ்கேல இருந்து ஒரு அப்டேட். சிஎஸ்கே ரோ 2026 வந்து மார்ச் 22 வந்து சேப்பாக்கம் நடக்க போகுது. சிஎஸ்கே ரோனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு சொல்றேன். லைக் ஆர்சிபி முன்னாடி பண்ணுவாங்கல்ல இந்த அன்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இனாகிரேஷன் ஈவென்ட் மாதிரி, அவங்களோட ஸ்டார்ஸ், பிரான்சைசி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஒரு பெருசா ஒரு ஈவென்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஆடலும் பாடலுமாக ஜாலியா இருப்பாங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஈவென்ட். இதுல பெரிய பாய் எல்லாம் வந்து கான்சர்ட் பண்றாரு. அதை தாண்டி ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருப்பாங்களா, இந்த ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸ் வர்சஸ் இப்ப இருக்கிற கரண்ட் சிஎஸ்கே பிளேயர்ஸ், இவங்களுக்குள்ள ஒரு மேட்சோ லைக் ஏதாவது ஒரு ஈவென்ட் மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஈவெண்டா பண்றாங்கப்பா. இதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஓகே. பட் இது எங்க ஒரு பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்குன்னா, வழக்கம் போல அந்த டிக்கெட் சேல்ஸ் தான். சிஎஸ்கே வந்து ஸ்பான்சர்ஸா இருக்கட்டும், கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகும் மேட்சஸ்க்கு. இப்போ இந்த கான்செர்ட், இந்த ஈவெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு 40,000 சீட்டிங் கெபாசிட்டில வெறும் 15,000 டிக்கெட் தான் வந்து சேல்ஸ் விட்டுருக்காங்க. அதுமே வந்து பயங்கரமா பிளாக்ல ரேட் எகிருது 15,000 டிக்கெட்னால. சோ இதுதான் ஒரு கன்சர்னிங்கா இருக்கு. எதுக்கு மேட்சஸ்க்கு எப்படி விடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குமே அப்படி விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரே டாக்ஸா போயிட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுத்தல என்னன்னா, இந்த மேட்ச் தான் எங்களுக்கு பார்க்க முடியல, ரொம்ப பிளாக்ல காசு அதிகமா போகுதுன்றப்போ அட்லீஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்காச்சும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கலாம். நீங்க ஸ்பான்சர்ஸ் கொடுக்க போறாங்க, அது கமிட்மெண்ட் ஓகே தான். பட் 40,000 கெபாசிட்டில ஒரு 5,000 10,000 அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மெஜாரிட்டி ஃபேன்ஸுக்காக தான் இந்த ஈவெண்ட். அப்போ
வந்து ஒரு லோக்கல் ஃபேன்ஸ் டார்கெட் பண்ணி இந்த இது வச்சிருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு. நானும் அதான் சொல்லுவேன். இந்த சேனல் ஆரம்பிச்சது நாங்களும் கூவிட்டு தான் இருக்கோம். இந்த சிஎஸ்கே இந்த டிக்கெட்டிங் பண்ற அட்ராசிட்டிஸ் அதை வந்து பிளாக்ல விற்கிறதா இருக்கட்டும், டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போகுது. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு பெருசா அந்த அளவுக்கு சேல் ஆகல. பட் 2000 ரூபீஸ் டிக்கெட் 3500 ஒருத்தன் எங்கிட்டே விற்க ட்ரை பண்ணோம். அதனால வந்து இருக்கு, இப்பவும் பிளாக்ல சேல் ஆகுது. மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, தோனியோட தல தரிசனம், கடைசி மேட்ச்னு சொல்லி அதை எவ்வளவு வந்து விற்க போறாங்கன்றது எனக்கு இப்ப நினைச்சாலே பயமா இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு தான் உங்க ஆட்டோலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீம்லாம் பார்த்தேன். ஒரு வருஷம் தான் நாங்க 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அது உனக்கு விடுங்க. அதாங்க சரி, ஓகே. இது ஒரு கொஞ்சம் கட்டத்துல நம்ம டோனி மேல தப்பு சொல்றதை தாண்டி ஐ மீன் நிறைய பேர் ஹேட்டட் காமிச்சிருப்பாங்களா, நம்மளும் வந்து சொல்லிருப்போம் எதுக்கு டோனி விளையாடிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இவங்க மேனேஜ்மெண்ட் போடுறாங்க ப்ரெஷர், நம்மளுக்கு லிட்டரலா தெரியுது அவர் வந்து விளையாட வைக்கிறதுக்கு. அது காசிம் மாம்ஸ் வந்து விடுற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல லைக் அவரே சொல்றாருல, நாங்க வந்து டோனி கிட்ட பேசிட்டு இருக்கோம் எத்தனை மேட்ச் ஆட வைக்கலாம் அப்படின்ட்டு. தே ஆர் புஷிங், அது தெரியுது. மேனேஜ்மெண்ட் தான் குத்தம் சொல்லணும். ஆமா, அண்ட் அவங்க நினைச்சா இந்த டிக்கெட்டிங் பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஒரு நார்மல் ஃபேன் போயிட்டு ஒரு எம்ஆர்பில மேட்ச் பாக்குறது நார்மலைஸ் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். நீ சொன்ன அவார்ட், நமன் அவார்ட் சொல்லும்போது இந்த கோல் சிகே நாயுடு அவார்டு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து டிராவிடுக்கும் கொடுத்தாங்க, ராஜர் பினிக்கும் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த கோல் சிகே நாயுடு டிராஃபியோடைய வின்னர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டிராஃபி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு டொமஸ்டிக் அண்டர் 23 டிராஃபி, ஒரு ரஞ்சி டிராஃபி மாதிரி, சரிங்களா? அண்டர் 23 கேட்டகரிக்கு வைப்பாங்க. ஸோ அதுல இருந்து வர யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபியூச்சரா அவங்களோட ஸ்டேட் டீம்ஸ் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த கப்போட வின்னர் வந்து இந்த வருஷம் தமிழ்நாடு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிக்கிறாங்க மகாராஷ்டிராக்கு அகைன்ஸ்டா. ஓப்பனா நான் மேட்ச் பார்க்கல, ஒத்துக்கிறேன். யூடியூப்ல ஆக்சுவலி லைவ் ஸ்ட்ரீம் ஆயிருந்திருக்கு போல, பட் டைம் கிடைக்கல, நான் சரியா ஃபாலோ பண்ண முடியல. பட் ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி லிஸ்டேக் டோர்னமெண்ட் இருக்கும், அண்டர் 23 லிஸ்டே டோர்னமெண்ட். அது வந்து 2 months முன்னாடி தமிழ்நாடு அதையும் ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப மாசமா சொல்லிட்டு இருக்கோம் லைக் தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப வருஷமா டிக்ளைனா இருக்கு, போத் இன் ரஞ்சி டிராஃபி, அதாவது இன் லிமிடெட் ஓவர்ஸ் as well as இன் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் ரொம்ப டிக்ளைனா இருக்கு. ஹோப் தே கம் பேக் ஸ்ட்ராங்கர் இன் தி ஃபியூச்சர் இயர்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இஸ் தட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதான் வந்து மொத அடியா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. பிகாஸ் அகைன் அண்டர் 23 தே ஆர் தி ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு டீம். கரெக்டா? சோ ரஞ்சிலையும் ஜெயிச்சிருக்காங்க, அதாவது லிஸ்ட்லயும் ஜெயிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றப்போ ஒன் குட் திங் ஃபார் தமிழ்நாடு இஸ் ஹேப்பனிங். பாப்போம் இந்த ஃபியூச்சர் எந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து முன்னேறி எடுத்துட்டு போகுது அப்படின்றது. வாழ்த்துக்கள் சொல்றதுக்குனே இருக்காங்க. அடுத்து வந்து கொஞ்சம் அப்படியே இன்டர்நேஷனல் பக்கம் போனோம் அப்படின்னா இங்க சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ் வந்து முந்தானேத்து தான் ஆரம்பிச்சது, அதாவது சண்டே தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த மேட்ச் ரொம்பவே வந்து ஒரு ஒன் சைடடா போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 84 சம்திங் 88 ரன்ஸ்க்கு வந்து ஆல் அவுட் ஆறாங்க. இதே என்னடா நியூசிலாந்து டீமுக்கு வந்து சோதனை, ஃபைனல்ஸ் ஆடிட்டு வந்தாங்களே T20 வேர்ல்ட் கப்ல ரீசெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா மட்டமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆடும்போது தான் தெரியுது அது நியூசிலாந்து மேல தப்பு கிடையாது, பிச் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்பின் எடுத்ததுங்க. அதுவும் வந்து இந்த மிச்சல் சாண்டனோட ஸ்பெல் ஒன்னு போட்டாரு பாருங்க, எடுத்து பாருங்க முடிஞ்சா வந்து பால் டு பால் ஹைலைட்ஸ் பாருங்க. தலைவன் வந்து 4 ஓவர்ல ஒரே ஒரு விக்கெட் தான் 8 ரன் தான் கன்சீட் பண்ணான். ஆனா அந்த ஒரு விக்கெட் 5 விக்கெட் ஆயிருக்க வேண்டிய எக்கச்சக்க சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. என்னமா போட்டாருங்க, டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு லைன் அண்ட் லெங்த், அப்படியே அந்த காயின் ஒரு இடத்துல வச்சு அதே இடத்துல போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. நூல் புச்ச மாதிரி போடுறது அது பேர் தான். ஆமா, அந்த மாதிரி செமையா போட்டுட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் வாஸ் நாட் இனஃப் ஃபார் நியூசிலாந்து டு வின். மேல்பை சவுத் ஆப்பிரிக்கால பாத்துக்கிட்டீங்கன்னா டெபியூட்டன்ஸ் நிறைய டெபியூட்டன்ஸ் இருந்தாங்க. அதுல ஒரு 2-3 டெபியூட்டன்ஸ் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முக்கினா அப்படின்ட்டு வந்து ஒரு சீமர், பால்க்கு கூட ஆடினார் ரீசெண்டா SA20ல, சூப்பரான ஒரு சீமர், நல்ல ஒரு வளர்ந்து வர ஒரு யங்ஸ்டர். அதுக்கப்புறம் ஜெரால்ட் கோட்சியா நல்லா போட்டாரு. ஓட்னெல் பாட்மன் செமையா போட்டாரு. ஆக்சுவலி ஓட்னெல் பாட்மன் இங்க மத்திஷா பத்திரனா இன்ஜுரி ஆயிட்டாருன்னு ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வரலாம் நிறைய பேர் சொல்றீங்க, which I will 100% agree. சூப்பரான ஒரு டேலண்ட், நல்ல பவுலர். கோட்சியா கூட ஆக்சுவலி நல்லா தான் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இன்ஜுரி இருந்துச்சு, இன்ஜுரிக்கு அப்புறம் இப்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவர் மேட்ச் பை மேட்ச். மீன்வைல் இந்த சைடு பேட்டிங் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டாப் ஆர்டர்ல நம்ம கார்னர் எஸ்டிரியூசன், இந்த லயன்ஸ் பிளேயர், நீங்க பீடாக் ஃபாலோவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 இயர்ஸா ரொம்ப ஹைப் பண்ண ஒரு பிளேயர் அண்ட் சத்தியமா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அப்கமிங் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் சவுத் ஆப்பிரிக்கன் சர்க்கிட் அது கார்னர் எஸ்டிரியூசன். ஆல் ஃபார்மேட் விக்கெட் கீப்பர் பேட்டர், வேற லெவல் பெர்ஃபார்மர். அவர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு மெச்சூரான ஒரு இன்னிங்ஸ். ஆக்சுவலி 50 அடிக்கல, 47 தான் அடிச்சாரு. பட் அந்த வே ஹி ஹெல்ட் அப் தி இன்னிங்ஸ், அவர் அவுட்டா இருந்தாருன்னா அந்த இன்னிங்ஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி வந்து சூப்பரா நின்னு கடைசியில முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி டியன் ஃபாரஸ்டர் JSK பிளேயர், பெருசா பேட்டிங் ஒன்னும் பண்ணல, பட் அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அங்கதான் அவரும் அந்த கார்னர் எஸ்டிரியூசனும் போட்ட பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஜெயிக்க வச்சது சவுத் ஆப்பிரிக்காவை. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா வந்து முடிஞ்சது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு மேட்ச் பாக்கிறதுக்கு. டோட்டலாவே ஒரு 180 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க ரெண்டு டீமும் சேர்த்து. பட் இருந்தாலும் மேட்ச் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் T20 ஹாமில்டன் நடக்க போது டியூஸ்டே. ஆக்சுவலி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு மார்னிங்கே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த மேட்ச் இந்த மாதிரி இருக்காது, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா தான் இருக்கும் அப்படின்றத வந்து கியூரேட்டர் சொல்லிட்டாரு. ஹோப்பிங் ஃபார் நியூசிலாண்ட்ஸ் கம்பேக் ஜெயிப்பாங்கன்றத நம்புறேன். தேர்ட் T20 அப்புறம் சாண்டனர் இருக்க மாட்டாரு, ஹில் ஃப்ளை பேக் டு இந்தியா ஃபார் MI கேம்ப். சோ அதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி நிக்கெல்லி பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர். சோ யா நியூசிலாந்து பவுன்ஸ் பேக், அதான் கேள்வி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சீரிஸ் இன்னொன்னு போயிட்டு இருக்குல்ல, பாகிஸ்தான் vs பங்களாதேஷ். ஆல்ரெடி ஒரு கான்ட்ரோவர்சி தாண்டி தான் வந்து அங்க ரெண்டு டீமே விளையாடிட்டு இருக்காங்க. அதுல 3 மேட்ச் ஓடிய சீரிஸ்ல பங்களாதேஷ் 2-1 சொல்லிட்டு பாகிஸ்தானை ஜெயிச்சிருக்காங்க. அதோட பெரிய கான்ட்ரோவர்சி நம்ம லைக் நடுவுல பார்த்தா செகண்ட் ஓடியில வந்து அந்த ரன் அவுட் இன்சிடென்ட், சல்மான் அலி ஆகம் வந்து பிட்ரே பண்ணிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை ஃபாலோ பண்ணாம அவர் அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேர்ட் மேட்ச் ஒரு கான்ட்ரோவர்சி நடந்திருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா
ஆமா, ஆக்சுவலி இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கான்ட்ரோவர்சி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ கடைசி ஓவர் செகண்ட் ஆஃப் தி ஆன் ஸ்ட்ரைக் ஒரு ஓவர்ல 14 ரன் அடிக்கணும். சரியா? ரிஷத் ஹசன் போறாரு, கடைசி விக்கெட் பாகிஸ்தானுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பால் 2 ரன் தான் போகுது. கடைசி 2 பால் 12 ரன் அடிக்கணும். அப்ப ரிஷத் ஹசன் வந்து ஒரு வைடு ஒன்னு போறாரு லெக் சைடுல, அது அம்பையர் வைடு கொடுத்துறாரு. சரிங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போறாங்க. ரிவ்யூ எடுத்ததுக்கு அப்புறம் தெரிய வருது அது வைடு கிடையாது. அஃப்ரிதி பேட்ல பட்டு லிட்டன் தாஸ் வந்து கேட்ச் விட்டார் அப்படின்றதுனால ரிவ்யூ லாஸ்ட். அவர் எல்பிடபிள்யூ எடுத்தாங்க போல ரிவ்யூ லாஸ்ட். ஆனா அந்த வைடு காலை வந்து கேன்சல் பண்ணிட்டு நாட் அ வைடுன்னு சொல்லிட்டாங்க. சோ இட் இவென்ச்சுவலி பிகம் 1 ball 12 runs to win. அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டாரு சைன்ஸ் ஆஃப்ரிதி. ஓகேங்களா? சரிடா, இதுல கான்ட்ரோவர்சி கரெக்ட் தானே? அதாவது வைடு கால் தப்பா கொடுத்திருந்தாரு அம்பையர், அது இவங்க ரிவ்யூ எடுத்ததுனால அந்த வைடு கால் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது எண்ட் ஆஃப் தி டே கரெக்டான டிசிஷன் தானே கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கோ ஜரா பிரச்சனை அது கிடையாது. அங்க பாகிஸ்தான் டீம் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பின்னாடி கீப்பர் போச்சுல, போட்ட உடனே பிக் ஸ்கிரீன்ல வந்து ரீப்ளே காட்டிட்டாங்க. யூசுவலா அப்படி காட்ட மாட்டாங்க, ஆனா வந்து அங்க காட்டிட்டாங்க. செகண்ட் வந்து டிஆர்எஸ் டைமர் வந்து கொடுக்கவே இல்ல. தே டுக் மோர் than 15 seconds. இவர் மெஹதி ஹசன் மிராஜ் இருந்துகிட்டு இவங்க பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க ரீப்ளே பார்த்துட்டு பொறுமையா பார்த்துட்டு பேட்ல பட்டிருக்கு நினைக்கிறேன்னு சொல்லி ரிவ்யூ போனாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சைன்ஸ் ஆஃப்ரிதி, அவர் தான் கேப்டன், அவர் தான் சைக்கிள் இருந்தாரு. அவர் அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் அம்பையர். ஏன்னா அவருக்கு தெரியும் பால் பேட்ல பட்டுருச்சு அப்படின்ட்டு. இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. இப்ப ரீசெண்டா வந்து கேஸ் போட்டிருக்காங்க குமார் தர்மசேனா மேல, நீங்க எப்படி வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ரெஃபரி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போல. டிஆர்எஸ் டைமர் ஓடாது, இது தப்பு. டிஆர்எஸ் டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரீப்ளே போடணும் ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. அது வந்து ஆக்சுவலி ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஃப்ரம் தி ஸ்டேடியம் சைடு. பட் என்னன்னா ஒரு பங்களாதேஷோட ஹோம் கிரவுண்ட்ன்றப்போ அதையும் ஒரு ரீசனா சொல்ல முடியாது. சோ எய்தர் வே ஐ திங்க் குமார் தர்மசேனா should have accepted that, லைக் வந்து ஓகே இல்ல நீ பாத்துட்ட அங்க வந்துருச்சு ரிவ்யூ போவாதன்ற மாதிரி அவர் சொல்லி இருந்திருக்கணும். பட் அதெல்லாம் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். ஆனா தப்பு தான் அது ஆக்சுவலி. அந்த ரீப்ளேன்றது வந்து எல்லாம் டிசிஷன்லாம் முடிஞ்சு அடுத்த பால் போறதுக்கு முன்னாடி தான் போடணும். அந்த ஸ்டேடியம் ஆபரேட்டர் தான் இப்போ வந்து கிளின்னு கிழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்டி இந்தியனும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றோம். நீ பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணாலும் ஆன்டி இந்தியன் தான் சொல்லுவாங்க. பட் எனிவே விடுங்க, ஏதோ ஒன்னு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துச்சு, இவங்க தோத்துட்டாங்க. சரி, கமிங் பேக் டு திஸ் மேட்ச் அண்ட் தி சீரிஸ் பத்தியுமே சொல்லிடுறேன். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சீரிஸ் ஃபார் போத் தி டீம்ஸ் நான் சொல்லுவேன். என்னதான் பாகிஸ்தான் தோத்துட்டாங்க அப்படின்னாலும் 2-3 யங்ஸ்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ் சடாகட் அப்படின்னு ஒருத்தர், அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம்ஸ் பவுலிங் போட்டு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், அக்ரெசிவா டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆடினாரு. இது கிரேட் ஃபைண்ட். அவர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் நல்லா ஆடினார், சம டொமஸ்டிக் வர. நோட் அவுட் ஃபார் திஸ் கை. கண்டிப்பா வந்து ஒரு சைம் ஆயூப் அந்த ஒரு கேட்டகரியில நான் வைப்பேன். அதுக்கு அடுத்து பவுலிங் ஆல்ரவுண்டரான சாத் மசூத் போன மேட்ச் டெபியூ பண்ணாரு. ஒரு பெரிய ஒரு மெச்சூரான இன்னிங்ஸ், ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க, 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப். அன்பார்ச்சுனேட்லி அவர் விக்கெட் கொடுத்த விதம் மேபி கொஞ்சம் ஒரு ரேஷ் ஷாட் அடி அவுட் ஆயிருந்தாலுமே அது ஒரு யங் பிளட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ், பவுலிங் டீசென்ட்டா போட்டாரு. வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். அண்ட் தேர்ட் வந்து இன்னுமே யங்ஸ்டரா இருக்கிற சல்மான் அலி ஆகா, சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நம்ம செகண்ட் மேட்ச்ல ஒரு 80 அடிச்சு ரன் ஆனாருன்னு பார்த்தோம். இந்த மேட்ச்ல ஒரு அமேசிங்கான ஒரு செஞ்சுரி, ஆல்மோஸ்ட் டுக் பாகிஸ்தான் டு தி ஃபினிஷ் லைன். கடைசி ஓவர் முன்னாடி ஓவர் அவுட் ஆனதுனால வந்து தோத்துட்டாங்க. அவர் நிறுந்தாருன்னா ஜெயிச்சு கொடுத்திருப்பாருன்னு சொல்ற மாதிரி ஒரு 3 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். மீன்வைல் அப்படியே பங்களாதேஷ் பக்கம் வந்துட்டீங்கன்னா 2-3 பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நஹீத் ரானாவோட அந்த bowling. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 5 பவுன்சரை போட்டு திணற விட்டாரு பாகிஸ்தான். செகண்ட் மேட்ச் பெருசா இல்ல, எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. திரும்ப தேர்ட் மேட்ச்ல அமேசிங்கான ஸ்பெல் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அந்த பேஸ் அட்டாக்கே நல்லா இருக்கு ஆக்சுவலி. முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அகமத், நஹீத் ரானா 3 பேர் சூப்பரா ஒரு நல்ல காம்பினேஷனா போடுறாங்க. அண்ட் செகண்ட் பங்களாதேஷ் பேட்டிங் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தன்சீட் ஹசன் தமீம் அப்படின்னு ஒருத்தர் வந்து செம்மையா ஆடுறாரு. லைக் ஒரு அக்ரெசிவான ஓப்பனர். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு பங்களாதேஷ்க்கு அந்த ஒரு அக்ரெசிவான ஓப்பனர் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தமீம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த தமீம் இக்பால் அதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த தமீம் இஸ் கமிங் பேக் டு பங்களாதேஷ் அண்ட் ரூலிங் தட் ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்டர். ஆஹா, ஓஜி பங்களாதேஷ் டைம்ஸ் அப்படின்ட்டு. ஆனா டிஃபரெண்ட் அப்ரோச்சிங். அவர் ரொம்ப கன்சர்வேட்டிவா ஆடுவாரு. இவர் ஒரு மாதிரி பயங்கரமா வந்தாமலை அப்படின்ற மாதிரி போட்டு அடி அடிக்கிறாரு. எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாரு. ஸ்வாஷ் பக்லிங் லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர். அந்த வார்த்தையை சொல்லிட்டான்டா. எங்க ரொம்ப கொஞ்ச நாளா சொல்லாம இருந்தாருன்னு பார்த்தேன். இன்னும் அந்த ஐபிஎல்காக நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதுல இன்னும் நிறையவே சொல்லுவேன். ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அவர் தமீம் அப்படின்றவரு. சோ 2 டீமுக்கும் ஒரு பாசிட்டிவ் தான். பட் தெரியல, 2 டீமும் நிறைய ஹோல்ஸ் டு ஃபில்லும் இருக்கு. பங்களாதேஷ் கிங் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. திரும்ப ஒரு ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். தெரியும்டா, அனைத்தும் வீணாகிவிட்டதே. அதுக்குதாங்க உட்கார்ந்துருக்கா ஸ்டார்டிங்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் அப்டேட். நம்ம பாகிஸ்தான் டீம்ல இருந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருப்பாரு. நிறைய இந்த மீம்ஸ் எல்லாம் நடுவில் போயிட்டு இருந்துச்சு. 2018-19 அப்புறம் வந்து இந்த கொட்டாயை விட்டுட்டு என்ன வேண்டாம் இருப்பா கீப்பி நிக்கிற மாதிரி ஒருத்தர். ஜஸ்ட் கிட்டிங். பட் ஆனா வந்து அவர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு பாகிஸ்தானுக்கு. எஸ், சர்ஃப்ராஸ் அஹ்மத் ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். 2018 நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருப்பாரு. நம்மளுக்கு அகைன்ஸ்டா 2017 நம்மளுக்கு அகைன்ஸ்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அடிச்சு கொடுத்திருப்பாரு. லைக் ஹி இஸ் தி செகண்ட் கேப்டன் டு வின் ஐசிசி ட்ராஃபி. இம்ரான் கானா? ஆமா, இம்ரான் கான் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து இப்போதைக்கு சர்ஃப்ராஸ் அஹ்மத் தான். இப்போ வரைக்கும் அவர் தான் கப் அடிச்சாரு. 50 ஓவர் கப் ஐசிசில. அதுக்கு முன்னாடி 2006 அண்டர்-19 வேர்ல்ட் கப்பும் அடிச்சு கொடுத்திருக்காரு. எஸ், கான்ட்ரிபியூட்டட் ட்ரெமெண்டஸ்லி ஃபார் பாகிஸ்தான். சோ அவர் வந்து அவரோட இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. நடுவுல விளையாடாம இருந்தாரு. லைக் 2020க்கு அப்புறம் 2023ல ஒரு திடீர்னு டெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெருசா வந்து பிரகாசிக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீ வந்து
சர்ஃப்ராஸ் அகமதை பத்தி நியூஸ்ன்னு சொல்லும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இந்த முகமது ரிஸ்வான், உஸ்மான் கான் ஆடுற ஃபார்மை பார்த்துட்டு அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். திரும்ப கூட்டு வந்தாங்க போல, அது நடக்கல. சரி, ஓகே. அந்த பாகிஸ்தான் சொல்றப்போ அடுத்து அந்த ஒரு கான்ட்ரவர்சி நம்ம பார்த்தோம் ரீசெண்டா. இந்த அப்ரார் அகமது கான்ட்ரவர்சி 100ல வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நாங்க ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அந்த கான்ட்ரவர்சி பத்தி நான் இப்ப பேச போறதுல அந்த 100ஓட ஆக்ஷனை பத்தி பேசிடலாம். ஆக்சுவலி ஒரு தனி வீடியோ கேட்டிருந்தீங்க, நாங்களும் போடணும் தான் நினைச்சோம். அன்பார்ச்சுனேட்லி அது போடக்கூடிய டைம் எங்களுக்கு கிடைக்கல. 100க்கு முன்னாடி நாங்க ஒரு அந்த டீம் ஓவர் வியூ அனாலிசிஸ்லாம் கிடையாது, பிளேயர்ஸோட லைனப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க போடுறோம் கண்டிப்பா ஒரு வீடியோ. ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன்ல என்ன நடந்துச்சு, யார் வந்து அதிகமா சேல் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் கோல்ஸ் அப்படின்ட்டு வந்து லண்டன் ஸ்பிரிட் வந்து எடுத்தாங்க. ஒரு 360,000 யூரோஸா சம்திங் பயங்கரமான ஒரு பர்ஸ்க்கு போனாரு. ஆக்சுவலி ஜேம்ஸ் கோல்ஸ் வந்து உண்மையிலே சரியான டேலண்ட். ஒரு யங்ஸ்டர் 21-22 இயர்ஸ் தான் ஆகுது. போன வருஷம் 100ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து அவர் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரீசெண்டா இங்கிலாந்து லயன்ஸ்கா இருக்கட்டும், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். டொமஸ்டிக்லயுமே சசக்ஸ்க்கு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா. வெரி வெரி டேலண்டட். ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் தட் he went for such a big amount. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், அன்கேப்டு. நம்ம எப்படி இப்ப ஐபிஎல்ல பார்த்தோம்ல, 2 அன்கேப்டு பிளேயர் 14 crores வாங்குனாங்க அப்படின்ற மாதிரி இங்கேயுமே அன்கேப்டு பிளேயர் வந்து ஹையஸ்டா போயிருக்காங்க. லைக் தே ஜஸ்ட் பிலீவிங் ஆன் தி யங்ஸ்டர். அதே மாதிரி உமன்ஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, டேனியல் கிப்சன் வந்து ஒரு 190,000 யூரோஸ்க்கு வந்து சேல் ஆனாங்க. அவங்க தான் லோக்கல் பிளேயர்ஸ் மத்தியில வந்து அதிக ரேட். இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பெத் மூனி அண்ட் சோஃபி டிவைன் 2 பேருமே வந்து அதிக காசு கொடுத்து 210,000 யூரோஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. சோ டீம்ஸ் எல்லாமே நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ஸ்குவாட்லாம் பாக்கிறதுக்கு. அது முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க அதுக்கு செப்பரேட் வீடியோ போடுவோம். இப்போ இல்ல, 100 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி. நான் பெருசா 100 ஃபாலோ பண்ணல, ஹானஸ்டா ஒத்துக்கிறேன். லைக் பரத் வந்து அவரோட அனாலிசிஸ் அந்த இதெல்லாம் வந்து சொல்லுவாரு, நான் வந்து கோஆபரேட் பண்ணி அதை உங்களுக்கு வந்து எடுத்து சேர்க்கிறேன். வாழ்த்துக்கள். ஒரு தெரிந்து பாப்போம், அது சொல்லுவாங்க சங்கியம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மென் செய்திகளை பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் விமன் செய்திகளை டைவ் அடிச்சு பரத்து சொல்லுங்கப்பா. சரி, ஆமா, நான் தான் உமன்ஸ் 100ல இருந்தே ஆரம்பிச்சல ஆக்ஷன். அதுல வந்து அதிகமா சேலான சோஃபி டிவைன் அவங்களை வச்சு ஆரம்பிச்சிரும். இப்போ ரீசெண்டா எப்படி நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் ஃபார் மென்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னோமோ, அதே மாதிரி தான் உமன்ஸ்க்கும் வந்து டபுள் ஹெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் போன வீக்லி பீடியாலே. மார்னிங் வந்து உமன்ஸ் மேட்ச் நடக்கும், அதே வென்யூல ஈவினிங் வந்து மென்ஸ் மேட்ச் நடக்கும். சரிங்களா, இதான் வந்து ராம். அதுல மார்னிங்ல உமன்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் வென்யூல தான் ஆடினாங்க. மென்ஸ்ல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு 180 ரன்ஸ் தான் டோட்டலாவே அடிச்சாங்கன்னு பார்த்தோம் 2 இன்னிங்ஸ் சேர்த்து. இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து ஆடி 190 அடிக்கிறாங்க. உமன்ஸ் டீம் அவங்க மட்டுமே வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். அமிலியா கேர் ஒரு பர்பிள் பேட்ச் கேப்டன்சி எடுத்தாங்க, செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவங்க அலாங் வித் இசபெல்லா கேஸ் ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்டர். அதுக்கப்புறம் ஓகே, இது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக். அந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. சோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே 190 நியூசிலாந்து அடிச்சாங்க அப்படின்றப்போ ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கும் நினைச்சிட்டு இருக்க வேளையில் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆட வராங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுவும் பால் எல்லாம் பயங்கரமா திரும்பிச்சு ஃபார் அமிலியா கேர். பவர் பிளேல ஜெஸ்கேர் போட்ட அந்த அவங்க அமிலியா கேரோட சிஸ்டர் சரிங்களா, அவங்க ஜெஸ்கேர் சூப்பரா பவுலிங் போட்டாங்க, ஸ்விங் பண்ணாங்க. அங்கேயே வந்து மேட்ச் முடிஞ்சு. அதுக்கப்புறம் சோஃபி டிவைன் ஒரு 4 விக்கெட் எடுத்து 110 தான் அடிக்கிறாங்க 20 ஓவர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அதுவும் ஆல் அவுட் கூட ஆல ஒரு 7-8 விக்கெட் ஏதோ போகுது அப்படின்றப்போ ஒரு கஷ்டமான பிச் இருந்தது அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மென்ஸ் T20 நடக்கும்போது இந்த பிச்லயா 190 அடிச்சாங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அமிலியா கேர் இசபெல்லா கேஸோட பார்ட்னர்ஷிப் பவுண்டரிஸையும் தாண்டி ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் சூப்பரா இருந்துச்சு. சோ தட்ஸ் ஒன் திங் டு அட்மயர். செகண்ட் T20 தேர்ட் T20 நடக்க போகுது ஹாமில்டன், ஆக்லாண்ட் டிஃபரெண்ட் வென்யூஸ்ல. ஹோப் தி சவுத் ஆப்பிரிக்கன் விமென்ஸ் டீம் அண்ட் நியூசிலாந்து மென்ஸ் டீம் வில் கிவ் அ கம்பேக், ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்கன்றத நம்புறோம். அண்ட் டைவிங் ஆன் டு தி செகண்ட் நியூஸ், இப்போ ரீசெண்டா வந்து இந்த இன்டர் ஜோனல் காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு உமன்ஸ்க்கு. லைக் ஈஸ்ட் ஜோன், சென்ட்ரல் ஜோன், வெஸ்ட் ஜோன், நார்த் ஜோன், சவுத் ஜோன் மாதிரி போயிட்டு இருக்கும். அதுல வந்து ஃபைனல்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் ஜோன் அண்ட் வெஸ்ட் ஜோன் நடந்து முடிஞ்சு. அதுல வெஸ்ட் ஜோன் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா சும்மாலாம் ஜெயிக்கல, ஒரு 260 டார்கெட், கஷ்டமான பிட்ச், 68 for 6ல இருக்காங்க வெஸ்ட் ஜோன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 68 for 6 சேஸ் பண்றாங்க. கடைசியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 190 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ராதா யாதவ் அண்ட் ஸ்வேதா மானே அப்படின்றவங்க. எப்படி ஆடினாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த மேட்சோட லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு வந்து கிடைக்கல, யூடியூப்ல சர்ச் பண்ண கிடைக்கல. பட் நான் அந்த பிசிசிஐயோட அந்த வெப்சைட்ல போய் ஸ்க்ரால் பண்ணி தான் பாத்துட்டு இருந்தேன். எவ்ரி கடைசி ஒரு 5 மினிட்ஸ்ல ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த மேட்ச். கடைசியில இவங்க ஜெயிச்சிட்டாங்க. நீ சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து WPL சான்சஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். லைக் இந்த ஸ்வேதா மானேன்றவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது யாருன்னு. இன்ஃபேக்ட் எனக்கும் தெரியாது, இதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். பட் ஓகே, அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் சான்சஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ ஓகே, இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நெக்ஸ்ட் வந்து மேட்சஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த சீரிஸ் போயிட்டு இருக்குல்ல, விமன் அண்ட் மென் அண்ட் டபுள் ஹெட்டர் மேட்சஸ் போயிட்டு இருக்குல்ல. அது வந்து செகண்ட் T20, தேர்ட் T20, ஃபோர்த் T20 மொத்தமா வந்து இந்த வாரத்துல தான் வருது, டியூஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே. ஸோ வந்து அதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஜெண்ட்ஸ் லீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம முன்னாடி போன வாரம் பார்த்தோம். அந்த லெஜெண்ட்ஸ் லீக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. கே ராசா லெஜெண்ட்ஸ் லீக் அது வந்து போயிட்டு இருக்கு, மேட்சஸ் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு வச்சா பாருங்க. பார்க்காதீங்க, போரிங்கா இருக்கு. நான் பார்த்துட்டு அதை பத்தி அப்டேட் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, சும்மா உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த அஸ்வின் வர போறாரு, அப்புறம் சுரேஷ் ரெய்னா, இந்த மாதிரி நிறைய யூசுப் பத்தன், இர்ஃபான் பத்தன் எல்லாம் இருப்பாங்கன்னு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க.
ஏப்ரல் ஃபூல். நான் கடைசியில யாருமே இல்ல. ஃபுல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். நான் ஒரு பிளேயர் பேர்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இவங்கலாம் லெஜெண்ட்ஸா? அட பாவிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பேன். ஏன்னா அவங்கலாம் மேட்ச் ஆடாங்கன்னு எனக்கு தெரியல. யாருப்பா ஸ்டூவர்ட் பின்னியே, பத்ரிநாத் இவங்கலாம் வச்சு நம்மளுக்கு தெரியும், நம்ம சொல்றோம். நான் சில பிளேயர்லாம் எனக்கு பேர் கூட ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு சில பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்கலாம் ஓ அப்படியா? குல்தீப் ஹூடா பேர் கேள்விப்பட்டிருக்கியா? தீபக் ஹூடா டொமஸ்டிக் லெஜெண்டா இருக்கலாம். அவர் டொமஸ்டிக்லயும் பார்த்தேன். பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் பண்ணதில்ல போல. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆள் இல்லாம எடுத்து போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. பார்க்கணும், சும்மா இருந்தீங்கன்னா பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் T20 வந்து இந்த வாரம் நடக்குது. ஒன்னு வந்து Thursday ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது, செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சாட்டர்டே நடக்குது. சோ இது வந்து டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. நைட்டு நடக்கும். ஆனா 10:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம IST படி. சோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்க. வெஸ்ட் இண்டீஸ் நல்லா விளையாடுறாங்களா? ஸ்ரீலங்கா கிட்ட தோத்துட்டு வராங்க. அதோ ஆஸ்திரேலியா கிட்ட. ஐயோ அந்த சீரிஸ் ஒன் சைடா தான் இருக்கும். பார்ப்போம். சரி, ஓகே. இத்துடன் செய்திகள் எங்க சைட்ல இருந்து நிறைய விடுதல. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நாங்க வந்து டியூஸ்டே வீக்லி பீடியால இருந்து உங்களுக்கு வந்து சேர்ப்போம். அதை நீங்க பார்க்கணும், மிஸ் பண்ணாம எல்லா அப்டேட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணாம நடுவில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம்ல, அந்த மாதிரி நாங்க போடுவோம். இப்போ IPL டைம்ல IPL கவரேஜே ஜாஸ்தியா இருக்கும். ரெகுலரா நாங்க வந்து ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்போம். நல்ல நல்ல மேட்ச்லாம் அதெல்லாம் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.